பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்லி தரேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாட்டும் ஈஸியாட்டும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட நோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் படித்தது, காலேஜ் படிக்கிறது அந்தந்த சாப்டர், டாப்பிக்லாம் இருக்கும்ல, அந்த நோட்ஸ்லாம் தருவாங்க. ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடிஎஃப் ஆட்டோ இல்லைனா சும்மாவே எடுத்து ஆன்லைனில் போடும்போது தேவைப்படுறவங்க வாங்குவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2 3 4 இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும். அந்த இதெல்லாம் இந்த எதுனாலும் சரி தான், புக்கு இருந்தாலே போதும், நோட்டு புக்கு நோட்ஸ் எல்லாம் இருந்தாலே போதும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு பிடிஎஃபாக மாற்றி ஆன்லைனில் போடலாம், செல் பண்ணலாம். இல்லைனா வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் இது பண்ணலாம். இல்லைனா ஆன்லைனில் உங்கள் நோட்டு புக் எல்லாம் செல் பண்ணலாம். OLXில் வாட்ஸ்அப்லேயே போடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ முதல்ல 200 300 வாங்கியிருப்பீங்க. அவ்வளோத்துக்கு செல் பண்ண முடியலனாலும் ஒரு 80 100 ₹100 வாங்கினா 80 செல் பண்ண முடியாது, 50 செல் பண்ணலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பாருங்கள், எப்படி போகுதுன்னு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எப்படி நிறைய இந்த வீக்கு ஃபுல்லாகவே நம்ம பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டே டியூன்டாக ஃபாலோவாக இருந்துக்கோங்க. எப்போவுமே இந்த வீக்கு ஃபுல்லாகவே பிஸ்னஸ் ஐடியா தான் வரும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே.